இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ரீராம நவமியை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அது பண்ணுற பானகம் நீர்மோரை பற்றி அந்த கதை அதை பற்றி சொல்லலான்னு. ஸ்ரீராம நவமி இந்த வருஷம் 14ஆம் தேதி 13ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், 14ஆம் தேதி நவமி திதி. ஆக்சுவலாக நவமி திதி 14ஆம் தேதி வரதுனால ஸ்ரீராம நவமி நம்ம 14ஆம் தேதி தான் கொண்டாட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ராமருக்கு பிடிச்ச இது பானகமும் நீர்மோரும். ஸோ பானகம் அப்படின்னு பண்ணாங்க. பானகம் ரொம்ப ஒன்றும் பெரிய இது இல்லை. வெள்ளத்தை இப்படி நல்லா பொடி பண்ணி அதை இது பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வெள்ளை எடுக்கிறோமோ அதுலேருந்து 1 to 4 கப்ஸ் நம்ம தண்ணி விட்டுக்கலாம், ஜலம் விட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட்டை பொறுத்து 4 ஜலம் விட்றேன் நான். அப்புறம் அது கரைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 4 ஏலக்காவும் சுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். இது நல்லா மிக்சிலே நல்லா போட்டு நல்லா பொடி நைஸாக பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியும் இதில் போடலான்னு இருக்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி, நிறைய இல்லை, அரை மூடி எலுமிச்சம்பழம் இருக்குது, அதை பொழிஞ்சிடுறேன். சுக்கு ஏலக்காய் போட்டேன் இல்லையா, அதையும் அந்த பொடியும் போட்டுட்டு இப்போ நல்லா வடிகட்டிடுறேன். அந்த அடியில் இது இருக்கும், நல்லா வடிகட்டிடுறேன். பெருமாள் கிட்ட துளசி போட்டு பெருமாள் கிட்ட வச்சிடலாம். இது இப்போ பானகம் நல்ல ஸ்வீட் வேணும்னா நம்ம எவ்வளோ கப்பு வெள்ளை எடுத்துக்கிறோமோ அதே அளவு கப்பு 3 ஜலம் விட்டால் கரெக்டாக இருக்கும். 4 விட்டோம்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். இப்போ பானகம் ரெடி ஆகிடுது. அடுத்து நீர்மோர் பண்ணுறேன். இந்த நீர்மோருக்கு நைட்டே நல்லா மடியாக கொஞ்சம் ஒரு கவர் பால் காய்ச்சி வறுத்துருக்கேன் தயிர். இதுக்கு பெருங்காய ஜலம் போட்டு ஊற வச்சுருக்கேன், பெருங்காய போட்டு. இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி திருவின்னு இருக்கேன், கருவேப்பிலை, உப்பு. நம்ம இது 1க்கு 4 எடுத்துக்கலாம். நம்ம 1 கப்பு நம்ம தயிர் எடுத்துட்டோம்னா 4 கப்பு ஜலம் எடுத்துக்கலாம். இதை எடுத்து விட்றேன் நான் இப்போ. இந்த பெருங்காய ஜலத்தையும் விட்டுன்ட்டு இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, உப்பு. நீர்மோர் பானகம். அடுத்தது இந்த கோசம்பரு எடுத்து வச்சுருக்கேன். இது பைத்தம்பருப்பு ஒன்றும் இல்லை. பைத்தம்பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஜலத்தில் ஊற வச்சுட்டு வடிகட்டின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வெள்ளரிக்காயை துருவின்னு இருக்கேன். அந்த வெள்ளரிக்காய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். இது வேணால் கடுகு தாளிச்சும் கொட்டலாம். அதை நீங்கள் எப்படி மாங்காய் பச்சடி பண்ணுறதுனால மாங்காய் ஆட் பண்ணல, இல்லைன்னா கொஞ்சோண்டு மாங்காய் ஆட் பண்ணலாம். ஸோ அது மாங்காய் இருக்கிறதுனால இப்போ இதுக்கு நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுட்டுருக்கேன், போட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஸோ 2 கடுகு தாளிச்சு கொட்டிருக்கேன். இந்தமாரி பிரசாதம் பண்ணிவிட்டு கொண்டு பெருமாள் கிட்ட, ராமர் கிட்ட வச்சுட்டு, ராமருக்கு ராமர் அஷ்டோத்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது இந்த பூவால் அர்ச்சனை பண்ணலாம். எப்போ பண்ணாலும் கொஞ்சம் வாசனை பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க, அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் அதெல்லாம் தெரியல அப்படின்னா கூட 2 லைன் இருக்குது, உங்களுக்கு தெரியலையா எல்லாருக்கும்? இந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானேனேன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்லோகத்தை சொன்னால் கூட போகிறோம். அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மகிமையை பற்றி? இந்த ராமநாமத்துக்கும் இந்த சஹஸ்ரநாமத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ராமநாமத்தில் நம்ம இதை 3 தடவை சொல்கிறனால 1000 தடவை நாம் சொல்கிற மாதிரி அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லுவாள். அது எப்படின்னா, ராம அப்படிங்கும்போது ராவோட வரிசை சமஸ்கிருதத்தில் 2வது வரிசையில் வரும், மா 5வது வரிசையில் வரும். இது 2ஐயும் பெருக்கும்போது இப்போ 2 into 5 10. அதே மாதிரி 3 தடவை சொல்லும்போது 10 into 10 into 10 1000. அந்த மாதிரி தத்துல்யம்ங்கிற மாதிரி அந்த துல்லியம் அந்த 1000 வரும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாள். அதில் சும்மா வெறுமை ராமான்னு சொன்னால் கூட அதுக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சாதாரணமாக ஒன்றுமே தெரியாதவ கூட அந்த வெறும் ராமன்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது, நிறைய கதை சொல்லுவாங்க நாட்டில். இப்போ இந்த கதை, இந்த இந்த கதை எப்படி சொல்லுறது? வால்மீகி. வால்மீகி அவர் தான் இந்த இதிகாசத்தை ராமாயணத்தை எழுதினவர். இந்த வால்மீகி சின்ன வயசில் நமக்கெல்லாம் தெரியும், அவர் ஒரு பெரிய வழிப்பறி கொள்ளக்காரராக இருந்தார். அப்போ ஒரு தடவை காட்டில் போயிட்டு இருக்கும்போது நாரதர் அவரை பார்த்து அவருக்கு புத்தி சொல்லி ராம ஜபத்தை சொல்லு, நல்லது நடக்கும் அப்படின்னு. ராமா அப்படின்னு வால்மீகிக்கு வரல. அவர் காட்டிலே இருந்தனால மரத்தை காமிச்சு நாரதர் இந்த மராங்கிறத வேகமாக சொல்லு அப்படின்வா.
ராம 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 ராமன்னு வந்துடும். அப்போ அப்படியே வால்மீகி வந்து அதை ஜபிச்சுட்டு உட்காண்டே இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய பாம்பு புத்தாயிடும் அந்த ஜபிச்ச இடத்துலையே. அதுக்கு பேர் தான் வால்மீகம்னு சமஸ்கிருதத்தில். அதை அப்படியே பண்ணி அவர் வந்து வால்மீகி வந்து பெரிய இதிகாசத்தை வந்து ராமாயணத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டார். அந்த மாதிரி ராம ஜபத்துக்கு வந்து எவ்வளவோ ஒரு வழிப்பறி கொள்ளக்காரராக இருக்கிறவர் வந்து இவ்வளோ பெரிய இதிகாசத்தை எழுதுனது காரணம் வந்து இந்த ராமநாமம். அதே மாதிரி ஆஞ்சநேயரும் வந்து சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு வந்து பாறை மேலே ராமான்னு எழுதி அதை பாறையில் போடும்போது அந்த கல்லெல்லாம் மிதந்தது. அப்படியே அவள் கல்லுலேயே நடந்து லங்கைக்கு போனான்னு சொல்லுவாள். அவ்வளோதான் இல்லையா? இந்த ராமநாமத்தை பற்றி எவ்வளோ மகிமை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து ராமர் வந்து ஆக்சுவலி ஏகபத்னி வரதுன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அவர் அப்பா சொல் பேச்சு கேட்டவா அப்படின்னு. ராமர் வந்து நம்ம நிஜமாகவே வாழ்ந்து காட்டி நம்மலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை பிரசாதம் பண்ணி பெருமாளை அந்த ராமரை சேவிக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்ம பார்த்த பசங்க நம்மளுக்குலாம் நல்லா இருப்போம். அந்த மாதிரி நல்ல இன்னொன்று எப்படின்னா வேலைனாலே ஆஞ்சநேயர் தான் சொல்லுவாள் வேலையை சேவிக்கணும்னா. அது ராமர் வந்து சூரிய வம்சத்தில் பிறந்து அரச குலத்தில் இருந்ததுனால ஸ்ரீராமநவமி நம்ம நல்லா இது பண்ணோம்னா நம்மளுக்கு வேலையெல்லாம் குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு வேலையெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக வந்து அன்றைக்கி வந்து நல்ல பூஜை பண்ணணும். அவரோட நிறைய குணநலங்கள்லாம் இருக்குது. நிறைய ராமாயணத்துலேருந்து கதை சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து 2 கதை சொல்கிறேன். அதுக்கு அந்த அவரோட குணநலங்களை பற்றி ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள். ராமன் வந்து ஏகபத்னி வரதன் அப்படிங்கும்போது அதில் ஒரு குட்டி கதை ஒன்று இருக்குது. லங்கையில் வந்து போர் புரிஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து போர்க்களத்தில் வந்து ராமர் வில்லு வந்து எல்லா வீரர்களையும் வந்து அழிச்சிடும். அன்றைக்கி எல்லாரையும் காலி பண்ணிவிடுவார் அன்றைக்கி. அப்போ ஒரு சிப்பாய் போய் ராவணங்கிட்ட போய் சொல்லுவான், இன்றைக்கி வந்து ராமருடைய வில்லு வந்து ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் காலி பண்ணிடுது அப்படின்னு ராவணன்கிட்ட சொல்லுவான். அப்போ ராவணன் வந்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு எப்படி நீ எல்லாரையும் காலி பண்ணிட்டான் அப்படிங்கிற, அதான் நீ இருக்கியடா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த சிப்பாய் சொன்னான்னா, நான் காலம்பரை போகும்போது என் புடவை கையில் எடுத்துன்னு போயிட்டேன். அந்த புடவையை கட்டின்னு நான் வந்தனால ராமன் விட்டான். புடவை கட்டின எந்த உருவத்தையும் அவன் வந்து தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் தப்பிச்சேன் அப்படின்னானா. அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஏகபத்னி வரதனாக இருந்திருக்கார் ராமன். ஸோ இந்த மாதிரி அந்த ராமநவமி அன்னைக்கு இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு நம்ம காத்தால குளியாக கொடுக்கும், நல்லா குளிச்சுட்டு மடியாக இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி இந்த வருஷப்பிறப்பா வரதுனால விரதம் இருக்க முடியாத கூட அட்லீஸ்ட் பெருமாளை சேவிக்கிறவருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்துட்டு பிரசாதம் பண்ணி அர்ச்சனை பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி சேவிச்சுட்டு பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷம். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலை பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லாமல் வேலைக்கும், ப்ளஸ் நல்ல குணநலங்களும் வரத்துக்கும், ஆற்றுல எல்லாரும் சேமமாக இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ரீராமநவமி வந்து நீங்கள் பண்ணுற பழக்கம் இல்லாட்ட கூட இந்தமாதிரி ராமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 நீர்மோர் பானகம் பண்ணி வச்சு பண்ணுங்க. அவ்வளோ நல்லது ஆற்றுக்கு. அவ்வளோதான்.